ஹாய், திஸ் இஸ் டாக்டர் உஷா நந்தினி, சைக்கியாட்ரிஸ்ட் ஃப்ரம் தஞ்சாவூர். இன்னைக்கு ஸ்டார்கிசம் ஃபிலாசபியில் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். சீயிங் அவர் அடிக்ஷன்ஸ். நம்ம சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் நம்ம கண்ட்ரோலில் அது இருக்கா, அது கண்ட்ரோலில் நம்ம இருக்கமா? நான் அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த பாடல், ரஜினியின் பாடல், கை நிறைய காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானி, கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானி. இது காசு மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள், நிறைய பழக்கங்களுக்கும் அப்ளிகபிளா இருக்கும். யோசிச்சு பாருங்க, காலையில காஃபி குடிக்கணும் அப்படின்னு நமக்கு ஆசையா இருக்கு, காஃபி குடிக்கிறோம். ஒரு கட்டத்துல காஃபி குடிக்கலன்னா நமக்கு தலைவலி வந்துருதுன்னு ஆயிடுது. நம்ம வேலைக்கு இமெயில் செக் பண்ணணும், வாட்ஸ்அப்ல குரூப்ல ஏதாவது வேலைக்கு போடுவாங்க, அதுக்காக நான் செக் பண்ணணும் அப்படின்ற பேர்ல நம்ம ஆரம்பிக்கிறோம். பட் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா வாட்ஸ்அப்பை செக் பண்ணாமையே நம்மளால இருக்கவே முடியறது இல்லை. இது மாதிரி விஷயங்கள். ஒரு பாட்டை கேட்கணும், எனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்கிறோம், அந்த பாட்டை கேட்கலன்னா எனக்கு துக்கமே வராதுன்ற மாதிரி ஆயிடுது சில சமயங்கள்ல. நம்ம ஏதோ ஒரு ஃபன்னுக்காக ஒருத்தவங்கள பத்தி புரணி பேச ஆரம்பிக்கிறோம், கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். பட் நம்மளே அது ஒரு பழக்கமாவே ஆயிடுது. நம்ம எல்லாத்துக்கும் எதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றதுன்னு தெரியாம, எதுக்கெல்லாம் புரணி பேசுறதுன்னு தெரியாம நம்ம பண்ணிட்டே இருக்கோம். சில பழக்கங்கள் நம்ம பழக்கமா ஆரம்பிச்சு அது அடிக்ஷனா மாறுது. நம்ம கையை விட்டு என்னைக்கு அந்த கண்ட்ரோல் போகுதோ அன்னைக்கு அது அடிக்ஷனா மாறிடுச்சுன்றத புரிஞ்சுக்கோ. தேவையில்லாத அடிக்ஷன்ஸை நம்ம வெளியில வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. தேங்க்யூ.